பல விவாதங்களை சொல்கிறேன். களத்தில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நீங்கள் கடைசி நேரத்தில் தேமுதிகவை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் 10 சீட்டை கொடுத்துட்டீங்க. அது நீங்கள் ஆளுங்கட்சி வேண்டுமானால் முதல்வர் வேண்டாமல் பெருமையாக நினச்சிருக்கலாம். ஆனால் களம் வேறு மாதிரி இருக்கும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துன்னு சொன்னாங்க அந்த அம்மா. நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க, ஆனால் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்காது. அங்கே ஏற்கனவே ஈசிக்காக இருக்குது, தியாகம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் தியாகம் பண்ணியிருக்கு, இப்படி மதிமுக தியாகம் பண்ணியிருக்கு. களத்தில் ஒன்றிணைகின்ற பொழுது அங்கே தேமுதிக வேட்பாளர்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வாக்கு கேட்கும். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய நிறுவனம், பெண் நிறுவனம் தான் கிட்டத்தட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்ததாக ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. சொல்லிடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து KRD ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளுமே தொகுதி பங்கீடெலாம் முடித்து வேட்பாளர் அறிவிப்பு வரையும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்துட்டாங்க. களம் எப்படி இருக்குது சார்? களம் உண்மையிலேயே எப்படி இருக்குங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு களம் உண்மையிலேயே சிறப்பான வாய்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நீங்கள் கூட்டணி கட்சிகளை இது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரை இன்னும் பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் அதை வெளியிட்டுருக்காங்க. ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள உள்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் முதல்வர் இன்னும் பிரச்சாரத்துக்கு வர முடியல. ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் வேட்பாளர்களை அறிவித்து விட்டு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளே கொடுத்து விட்டு அவர் பிரச்சாரத்தை முன்னேற்று முதல் நாள் மயிலாப்பூரில் தொடங்கிட்டார். நேற்று ஆலந்தூரில் பேசுகிறார். மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில். இன்னும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வரவேற்பு என்பது ஒரு காலகட்டத்தில் திமுக தான் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். ஆனால் இன்றைக்கி திமுகவே விழிபிதுங்கி நிற்குது. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். ஓகே, ரேஷன் அட்டைகளுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜு, அதாவது குளிர்சாதன பெட்டி வழங்கப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. வரவேற்பு பெற்றிருக்கா? மிகப்பெரிய தாக்கம்னா வரவேற்பு வந்திருக்கு. ஓகே, நீங்கள் கிராமப்புறத்தில் மிகப்பெரிய வரவேற்பு, நீங்கள் நகரப்புறத்தில் கூட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க திமுகவே. இங்கேயும் நடுத்தர மக்கள் வரைக்கும் கூட அது அந்த செய்தி அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கடைகோடி மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு, அடைஞ்சு போச்சு. அதனால தான் முதல்வர் பதட்டத்தில் பயத்தில் நேற்று முதல் நாள் திட்டக்குழு அவங்களுடைய அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு நாம் வேறு ஏதாவது சிறப்பாக செய்ய முடியுமா என்று யோசிச்சு கொண்டிருக்கார். அதனால தான் இன்னும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படவில்லை. ஒரு காலகட்டத்தில் திமுக தான் எல்லாமே பரபரப்பாக முன்னாடி செய்வாங்க. களம் மாறி போச்சு. இல்லை, அதுதான் நானும் கேள்வி கேட்குறேன். எப்பயுமே வழக்கமாக பல தேர்தல்கள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், திமுக தான் தேர்தல் பணியில் ரொம்ப வேகம் காட்டும். ஆனால் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமாக அதிமுக தேர்தல் களத்தில் ரொம்ப வேகம் காட்டுறாங்களே. அதிமுக எதனால் இப்படி வேகம் காட்டுறாங்க? திமுக எதனால் பின்னடைஞ்சிருக்கு? திமுகவுக்கு காரணம் அவருடைய கூட்டணி கட்சிகள் அவரோட யாருமே கூட ஒத்துழைக்கலை. இப்போ இதுவரையுமே அதில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ அவங்களுடைய ஸ்ட்ரீட் ஷேரிங்கில் எங்களுக்கு இந்த தொகுதி கொடுங்க அந்த தொகுதி கொடுங்கன்றது அந்த ஷேரிங்லே கடைசி கால நேரம் முறை அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ தான் அதை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி உள்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. திரு செல்வ பெருந்தகை மட்டும் காங்கிரஸ் கட்சி அல்ல, வேட்பாளர் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்கள் நாங்கள் விரிவாக பேசி அதை எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய சூழலில் இங்கே பொறுப்பாளர்கள் ஆளுக்கு ஆள் விற்பனை செய்கிறார்கள் என்ற அளவுக்கு பேசிட்டாங்க. இது கண்டிப்பாக திமுகவுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் என்னதான் வேட்பாளர்களை அறிவித்து நீங்கள் களத்தில் போனாலும் கூட்டணி கட்சிக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதான் காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது, ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது, என்னால் பேச முடியாது இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கட்சி இருக்குது. இது இப்படி இருக்குன்னு சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு கார்ட்டூன் போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார். அந்த பிசா தட்டில் இருக்கிற மாதிரி ஜோதிமணி அவர்களோட கருத்தை வரவேற்கக்கூடிய வகையில் சொல்கிறார். அது அவர் சொல்கிறாரு, அதிகமான தொகுதிகளை வாங்கி சீட்டுகளை நம்ம ஷேர் பண்ண வேண்டிய இந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சமாக வாங்கி இதில் அடித்து மோதிக்கிறீங்களே என்ற மாதிரி அவர் ஒரு இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கார். அதை புரியுது. ஆனால் ஜோதிமணி அவர்களோட கருத்தை பார்க்கும்போது திமுக செல்வ பெருந்தகை அவர்களை தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு குறைந்த தொகுதிகளை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இல்லை அவங்களோட கருத்து. அது அதனுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் ஆரம்பத்திலேயே திரு மாணிக் தாகூர் அவர்கள், ஜோதிமணி உள்ளிட்டவங்க, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாமே அவங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் டிவிகேவோட செல்லணும்,
அதிக சீட் ஷேரிங் வேணும், திமுக எங்களை அவமானப்படுத்தியிருக்கிறது, எங்கள் நிர்வாகிகளை அவர்களை கண்டுகொள்வதில்லை, அலட்சியப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய நீட்சி தான் இது. நீங்கள் இன்றைக்கி மாணிக் தாகூராக இருந்தாலும் சரி தான், திருமதி செல்வி ஜோதிமணியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் இதே போலது. இப்போ செல்வம் என்று ஒரு நமக்கு இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாநில செயலாளராக இருந்தவர், அவர் கூட இப்போ டிவிகேவில் நேற்று போய் சேர்ந்துட்டார். ஓகே, அவரையும் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. ஆகவே இப்படி கீழ்நிலையில் தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் அதிருப்தியாளர்களாக இருக்கிறாங்க. திமுக நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம், 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வலுவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே ஒவ்வொரு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டி பூசல் இருக்க மாதிரியே இருக்குது. அதெல்லாம் களத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? களத்தில் ஒன்றிணைய மாட்டாங்க சார், அதை தான் சொன்னேன். நான் பல விவாதங்களில் சொல்கிறேன், களத்தில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நீங்கள் கடைசி நேரத்தில் தேமுதிகவை அழைத்து கொண்டு நீங்கள் 10 சீட்டை கொடுத்துட்டீங்க. அது நீங்கள் ஆளுங்கட்சி வேண்டுமானால் முதல்வர் வேண்டுமானால் பெருமையாக நினச்சிருக்கலாம். ஆனால் களம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்தாங்க, அந்த அம்மாவே சொன்னாங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தோன்னு சொன்னாங்க அந்த அம்மா. நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க, ஆனால் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்காது. அங்கே ஏற்கனவே விசிகா இருக்குது, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய சீட்டை தியாகம், ஏன்னா அவங்க கேட்ட சீட்டில் தியாகம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட்டு தியாகம் பண்ணியிருக்கு, இப்படி மதிமுக தியாகம் பண்ணியிருக்கு. களத்தில் ஒன்றிணைகின்ற பொழுது அங்கே தேமுதிக வேட்பாளர்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வாக்கு கேட்கணும். ஆனால் இதில் தான் சார் இப்போ களத்தில் ஒன்றிணைய மாட்டாங்க அப்படின்னா என்ன தான் இப்போ செய்வாங்க? கோஷ்டி பூசல் இருக்குது காங்கிரஸ்குள்ளே, அவங்களோட நோக்கம் என்ன? அதிமுகவை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. களத்தில் ஒன்றிணைய மாட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன தான் செய்வாங்க? அந்த கோஷ்டி பூசினால என்ன பாதிப்பு ஏற்படும்? களத்தில் அந்தந்த வேட்பாளர்களை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலை வரும். சொந்த கட்சி வேட்பாளர்களை வீழ்த்துவாங்க. திமுகவா அங்கே அதிமுகவான்றது கூட பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். ஏனென்றால் இன்றைக்கி அம்மையார் கனிமொழி கூட மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்தாங்க. ஓகே, நீ விருப்ப மனு கூட முதல்வர்கிட்ட கொடுத்தாங்க. அது மீண்ட பரிசீலனை இருக்குன்ற மாதிரியே தான் அவர் சொன்னார். அதுக்கு எதுவும் அவர் இசைவு தெரிவித்து எதுவும் அதுக்கு ரிப்ளையாகவே கொடுக்கலன்ற செய்தியும் சொன்னாங்க. அவங்க மாநில அரசுக்கு மாநிலத்துடைய நிர்வாகத்தில் வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கல. அங்கேயும் ஒரு மறைமுகமான ஒரு கோஷ்டி. கனிமொழி அவர்கள் திமுகவோட டெல்லி முகங்களில் ஒருவராக இருக்கார். அவர் ஏன் திடீர்னு மாநில அரசியலுக்கு வரணும்னு ஏன் விருப்பப்படுறாங்க? இல்லை, டெல்லி முகமாக இவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு கீழே டிஆர் பாலு உள்ளிட்டவர்கள், இப்போ சபரிசன் உள்ளிட்டவர்கள்லாம் டெல்லியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு மனநிறைவில் குறைவு ஏற்படுது. ஓகே, நம்ம தானே டெல்லியில் ஆளுமையாக இருந்தோம், நம்ம தானே எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்போம். இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து ஒரு தலைவர்களை அழைத்து வரணும்னா கூட அவங்க கனிமொழி அவர்கள் தான் அழைச்சிட்டு வருவாங்க. ஆனால் அந்த நிலைமை மாறி போய் இன்றைக்கு சபரீசன் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் அங்கே ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது, அந்த கோபம் வருது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம மாநில அரசியலுக்கு வரலான்னு பார்க்குறாங்க. மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே முதல்வர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. சபரீசனை மீறி டெல்லியில் கனிமொழியா அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கா? இல்லை, இப்போ அதுவே அவங்களுடைய அதை வெளிப்படுத்தி இருக்காங்க. மணக்குமுறையில் அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அது அவங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா அவங்க தான் அந்த இதுக்கு தலைவர், நாடாளுமன்ற குழு தலைவராக. இல்லை, டெல்லியில் மட்டும் அப்படிங்கிறத விட தென் மாவட்டங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி அவர்கள் இருக்கும்போது தென் மாவட்டங்கள்லையும் நிறைய பூத் வாரிய நிர்வாகிகளை போயிட்டு சபரீசன் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறாரு அப்படிங்கலாம் கருத்துலாம் வரும்போது நம்ம இப்போ டெல்லியும் இப்போ தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா கனிமொழி அவர்களை ஓரங்கட்டுறாங்களோ இல்லை கனிமொழி அவர்களை தாண்டி சபரீசனை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இப்போ இருக்கா? இல்லை, வரக்கூடிய பத்திரிகை செய்திகள் அப்படி தெரியுது. அது உட்கட்சி பிரச்சனை என்பது நம்ம தூரம் இருந்து பார்த்தாலும் கூட நீங்கள் சொல்கிறது எல்லாமே பத்திரிகை செய்திகள், வரக்கூடிய நீங்கள் சமூக வலைதளத்தினுடைய செய்திகள். நீங்கள் சபரீசன் அவர்கள் தென் மாவட்டத்தில் போய் உட்காந்து எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ நடைபெறுகின்ற இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய நிறுவனம், பெண் நிறுவனம் தான் கிட்டத்தட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்ததாக ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. வேட்பாளர்களை மூத்த அமைச்சர்களோ மூத்த நிர்வாகிகளோ கூட அறிமுகம் செய்யவில்லை, அந்த நிறுவனம் தான் எடுத்திருக்கு. அப்போ அந்த மூத்த அமைச்சர்களுக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு அந்த தாக்கம் இருக்கும், கோபம் இருக்கும். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுதெல்லாம் மூத்த நிர்வாகிகளை அழைச்சி அவர் ஒரு கருத்து கேட்டு அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி பணியாற்றுறாங்கன்னு சொல்லி அந்த இதை செய்வாங்க, வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு நிறுவனம் தேர்ந்தெடுக்குது. அந்த நிறுவனம் அவருடைய பெண் நிறுவனம் அவர் சபரீசனுக்கு வேண்டப்பட்ட நிறுவனம் என்று சொல்லுறாங்க. ஆகவே இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே, ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதிமுகவோட வாக்குறுதிகளுக்கு பட்டி தொட்டி எங்கும் ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திமுக அடுத்து இன்னும் சில நாட்கள் எப்படியும் வாக்குறுதிகளை வெளியிட்டுருவாங்க. ஒருவேளை திமுக வாக்குறுதிகளை கொடுத்தா அதிமுகவோட வாக்குறுதிகள் மாதிரி திமுக வாக்குறுதிகளுக்கு வரவேற்பு இருக்குமா?
இல்லை அதை தான் இவர் முன்கூட்டி சொல்லிட்டாரு. நீங்கள் ரேஸில் பந்தயத்தில் முதல்ல வந்து நம்ம கதாநாயகனா நம்ம தான் நின்றுட்டோம். நீங்கள் இதுக்கப்புறம் அவங்க அது எதை சொன்னாலும் ஈடுபடாது. ஏன் ஈடுபடாது? நீங்கள் அதுக்கு காரணம் என்ன, நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை சொன்னோம். 2021 ஆட்சிக்கு வந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வருடம் அது அந்த டியூரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக தேர்தல் வரக்கூட தான் கிட்டத்தட்ட அந்த 1,31,00,000 பேர் கொடுத்தாங்க. இடையில அது வரைக்கும் யாருக்கும் பெருசாக கொடுக்கும். 20 மாதங்களுக்கு மேலே. ஆமாம், அவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கிட்டாங்க. ஆகவே மக்களுக்கு வந்து இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற செய்தி இன்றைக்கு போயிருக்கு. நீங்கள் 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க 63 வாக்குறுதி நிறைவேற்றியதும் 63 வாக்குறுதி நிறைவேற்றாததும் என்று இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். கிட்டத்தட்ட 345 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளே சொல்லியிருந்தாங்க சார், 10% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னார். திரு தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னார், தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார். ஆகவே இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அதை வலியுறுத்தி சொன்னது. ஓகே. ஏனென்றால் வந்தவுடனே விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இப்படி வந்த நீங்கள் 6 மாதத்தில் எல்லா உயர்வையும் தூக்கி மக்கள் தலைமையிலேயே நீங்கள் வரி சுமையை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் போய் வாக்கு கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் குடிநீர் வரியும் சொத்து வரியும் எவ்வளோ பேரும் இங்கே சென்னை போன்ற நகரங்களில் ஏறி இருக்குது. பத்திரப்பதிவு கட்டணம் எவ்வளோ பேரும் உயர்ந்திருக்கு. ஆகவே விலைவாசிகள் எவ்வளோ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆகவே இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் வந்தால் விடியும் ஆட்சி தருவோம், விடுகின்ற ஆட்சியை தருவோம், நீங்கள் 2 ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுலாம் சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மிக திறமையாக சாமர்த்தியமாக கடன் இல்லாத இந்த கடனே வாங்காத கிட்டத்தட்ட 40-48,000 கோடி தமிழக அரசு மூலதனத்தை பெருக்கி அதெல்லாம் சரி செய்தது என்று சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. ஓகே. நீங்கள் காமராஜர் காலத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர் ராஜாஜி தொடங்கி இப்போ கடைசி வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான் கடன். 2021 தேர்தல் வரையுமே 4.5 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் நீங்கள் வந்த உடனே நீங்கள் ஒரு 5 லட்சம் கூட வாங்கி 10,71,000 கோடி கடன் சொன்னால் இந்த கடனெல்லாம் யார் சுமப்பது? மக்கள் தானே சுமக்கணும். இல்லை, அதுதான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. திமுக அரசு மீது குறிப்பாக மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேச எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? அது ஒரு அரசியல் காரணங்களுக்கான ஒரு விமர்சனமாக நம்ம பார்க்கணுமா, இல்லை உண்மையிலேயே பின்னணியில் திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்து தான் இருக்காங்களா? நம்பிக்கை இருந்தால் தான் சொன்னேன். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி தான் சொன்னேன். 505 தேர்தல் வாக்குறுதி சொன்னார், எதுவுமே நிறைவேற்றலை. ஓகே. அதுக்கான தாக்கம் இங்கே நீங்கள் வந்து எதிர்ப்பாலே அங்கே இருக்குது. கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னார், கல்வி கடன் தள்ளுபடி செய்யலை. அது கூட்டுறவு கடன் தள்ளுபடின்னு சொன்னார், அதை தள்ளுபடி செய்யலை. கிட்டத்தட்ட ஏராளமான வாக்குறுதிகள். நீங்கள் நதிநீர் இணைப்பு, குடிமராமத்து திட்டங்கள், இப்படி விவசாய திட்டங்கள் கூட சரிவர அது செய்யவே இல்லை இந்த அரசு. ஆகவே இப்படியாக நிறைவேற்றப்பட முடியாத திட்டங்கள், விலைவாசி ஏற்றம் மக்களுக்கு தெரியுதில்ல. ஏன் சார் நீங்கள் வாக்குறுதியாக அடித்து புத்தகம் தான் கொடுத்தீங்க, எல்லார் கையிலையும் இருக்கு. நீங்கள் புத்தகமாக கூட வேண்டாம், நீங்கள் பிடிஎஃப் உள்ள தேடி பார்த்தாலே பிடிஎஃப்ல வந்துடுது. நீங்கள் எதில் எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் அதையும் தாண்டி இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றாதனால தானே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. நீங்கள் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், லாஸ்ட் அந்த இவங்க சுகாதார பணியாளர் இவங்க இருந்தாங்க. அனைத்து அரசு துறையினரும் போராட்டத்தில். ஆமாம், தூய்மை பணியாளர்கள் கடைசி கட்டம் மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டம்லாம் ஏன் வந்தது? நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை, நீங்கள் சொன்னதெல்லாம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, திராவிட மாடல் அரசோட சாதனையை சொல்லி நாங்கள் 200 தொகுதிகளில் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறார்ல. இப்போ அரசு சார்பில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே இப்போ திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பொதுவாக என்ன பேச்சு இருக்குன்னா, அரசு ஊழியர்களோட ஓட்டே திமுகவுக்கு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்க? இந்த முறை போகாது சார். திமுகவுக்கு அந்த வாக்கு கண்டிப்பாக போகாது. ஓகே. ஏனென்றால் இவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிட்டாங்க. கடைசியாக நம்ம தூய்மை பணியாளர்கள் கூட எடுத்துட்டோம். இதை விட இந்த பென்ஷன் திட்டத்தை, நான் பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவித்தார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அது ஒரு 2-3-4 பேர் வச்சது ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்ன்றது. ஆனால் 99.9% அரசு ஊழியர்கள் அது பென்ஷன் திட்டத்தை ஏற்றுக்கவே இல்லை. ஓகே. நீங்கள் வந்து ஒரு கண்கட்டி வித்தை போன்ற மக்களுக்கு அதான் சொல்கிறதுமா ஒரு விளம்பர மாடலை போன்ற அவர் செய்து விட்டார்கள். இந்த அவசர கோலத்தில் செய்தது அதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு தெரியும். நீங்கள் அரசு ஊழியர்கள் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு தான் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். ஓகே. ஏன்னா இப்போ குறிப்பாக நீங்கள் திமுக கூட்டணியில் உட்கட்சி பூசல் அதெல்லாம் தாண்டி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தேமுதிகவால் தான் இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா என்ன சொன்னால், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன், 10 தொகுதி இரட்டை இலக்கத்தில் வாங்கிட்டேன் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல.
தேமுதிக வந்ததுனால தான் இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அதிருப்தி. ஏன்னா கடந்த காலங்களில் அந்த திமுக கூட்டணி நீண்ட காலமாக வந்து ஒரே கூட்டணியில் இருக்காங்க, தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்போல்லாம் இல்லாத அதிருப்தி இப்போ 2026 தேர்தலை முன்னிட்டு இவ்வளோ ஒரு அதிருப்தி இருக்கு. என்ன காரணம்? தேமுதிக தான் காரணமா? ஆமாம், நீங்கள் அவங்க இல்லைன்னா அந்த சீட்டை வந்து நீங்கள் விசிகாவுக்கோ கம்யூனிஸ்ட் 6 தானே கேட்டாங்க, 6 கொடுத்துருந்தா இது இன்னும் எப்பயும் முடிஞ்சிருக்கக்கூடிய செய்தி. ஓகே, நீங்கள் இது நாள் வரை இழுத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே 10 கொடுக்கணும். நீங்கள் அவங்க காங்கிரஸை வீக் பண்ணணுன்றதுனால தான் தேமுதிக வாழிச்சிட்டு வந்தாங்க. ஓகே, காங்கிரஸுக்கு வந்து 40 கேட்குறாங்க, 45 கேட்குறாங்க, காங்கிரஸ் பெரிய பேரம் பேசுகிறது என்று திமுகவினுடைய பார்வை. இல்லை வீழ்த்தணுங்கிறது நோக்கமா இல்லை பயங்காட்டணுங்கிறது ஒன்று? பயங்காட்டணுன்றதும் நோக்கம், வீழ்த்தணுன்றதும் எல்லாமே இருந்திருக்கு. நீங்கள் காங்கிரஸ் வந்து ரொம்ப நம்மளை விரட்டுது, தொகுதிகளை அதிகமாக கேட்டு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா கிரீஷோடங்கிற ஒரு நாள் ஒன்று பேசுகிறாரு, நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாங்க, மாணிக் தாகூர் ஒன்று பேசுகிறாரு. ஆகவே நம்ம தேமுதிகவை உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டா காங்கிரஸை கொஞ்சம் வீக் பண்ணிடலான்னு அவர் நினைச்சார். ஓகே, ஆனால் இன்றைக்கு யாரை வீக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிறவங்களை ஒருத்தவர்கள் நம்ம வந்து வீழ்த்தி கொள்வதாக இந்த நிலைமை மாறி போயிருது. ஆனால் இப்போ கூட்டணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை. விசிக காங்கிரஸை பார்த்து விமர்சிக்குது, காங்கிரஸோட அணுகுமுறை வந்து கூட்டணியோட வெற்றியை சிதைக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக தலைமை மீது அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருக்க அந்த அதிருப்திலாம் தேர்தலில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும்னு நம்ம பார்க்கணுமா? இல்லை, கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு தோழர் சொல்கிறாரு, நாங்கள் உள்ளே வந்து அழுகுறோம், வெளியில் சிரிச்சுக்கிட்டு மதிமுகவில் சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார், பாண்டிச்சேரி இஷ்யூவை பார்த்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சந்திச்சதே இல்லைன்றாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 6 வேட்பாளர்கள் கூடுதலாக காங்கிரஸை நிற்கிது. 14 அப்படின்னு திமுகவினுடைய தொகுதிகளில் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வாபஸ் வாங்கலை. ஓகே, அவங்களும் தேர்தல் காலத்தில் நிற்கிறாங்க. கேட்டால் இது நட்பு ரீதியான மோதல்ன்றாங்க. அது தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமாங்களா? கண்டிப்பாக பக்கத்து மாநிலம் தானே சார், இது எப்படி எதிரொலிக்காது போகுது? நீங்கள் கடலூர் பக்கத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் அது எதிரொலிக்கும், ஓகே, விழுப்புரம் மாவட்டத்துக்கு எதிரொலிக்கும், அந்த பக்கம் காரைக்காலை ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் எதிரொலிக்கும். அது எப்படி எதிரொலிக்காது போயிடும்? இதுதான் அதிமுகவுக்கு பலம். ஒட்டுமொத்தமாக களமே திமுகவிற்கு எதிராகவும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் களம் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிற தெரியறதுக்கான நாள் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்ட கருத்தில் போய் இந்த மிக்க நன்றி சார்.